guys, so Raghav Chadha with the other 6 MPs from Aam Aadmi Party வந்து பிஜேபியோட மர்ஜர் ஆயிட்டாங்க. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து ஃபெயில் ஆயிடுச்சா, என்ன இருக்கு கான்ஸ்டியூஷன்ல அப்படின்றது பார்ப்போம். ஸோ கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் லா வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ இந்த லா பிரகாரம் ஏதாவது ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ அவங்க எலெக்ட் பண்ணப்பட்ட பார்ட்டில இருந்து ரிசைன் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். யார் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம்? லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர், ராஜ்யசபாவா இருந்தா சேர்பர்சன், அதாவது வைஸ் பிரசிடென்ட், இவங்க பண்ணலாம். இப்போ இவங்க கிளெவரா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்குவாலிஃபை ஆகாம இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லால. அதாவது 2/3 ஆஃப் தி அந்த மெம்பர்ஸ் வந்து அந்த பார்ட்டி மெம்பர்ஸ், அதாவது இப்போ ராஜ்யசபால ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, அதுல 2/3 7 மெம்பர்ஸ் வந்து இன்னொரு பார்ட்டியோட மர்ஜர் ஆகிட்டோ அப்படின்னு சொல்லிட்டா நம்மள டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளவரான இந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி எங்களை நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது, பிகாஸ் நாங்க பார்ட்டி விட்டு போல நாங்க வந்து மர்ஜர் ஆயிட்டோம் பிஜேபியோட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது வந்து அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா அப்படின்னு பார்த்தா அது கரெக்ட் கிடையாது. பிகாஸ் மர்ஜர் வந்து அந்த பார்ட்டியோட லீடர் தான் சொல்லணும். ஓகே, இதை பற்றி ஆல்ரெடி சிவசேனா கேஸில் வந்து கோர்ட் கிளியராக சொல்லியிருக்கிறது என்னன்னா, இப்போ அந்த பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டியோட மர்ஜர் ஆகிறது அந்த பார்ட்டியோட ஆர்கனைசேஷனல் குரூப் தான் சொல்லணும். ஓகே, லெஜிஸ்லேட்டர் குரூப் வந்து சொல்லக்கூடாதுன்னு ஆல்ரெடி ஒரு கேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து பிஜேபியோட மர்ஜ் ஆகணும் அப்படின்றது அந்த லீடர் தான் டிசைட் பண்ணணும், இவங்க கிடையாது. ஸோ இது ஒரு லூப் ஹோல் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் வரும்னா, இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகும். ஸோ கோர்ட்டு தான் இதுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான்